ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள நியூஸ் என்னென்னா, ஈரானினுடைய ஐஆர்ஐஎஸ் டீனா டிஇஎன்ஏ டீனா அப்படிங்கிற ஒரு டேங்கர் கப்பல் அமெரிக்க இராணுவத்தினுடைய தளவாடங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதில் உள்ள கிட்டத்தட்ட 134 பேரில் 104 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி உள்ள ஒரு 32 பேர் சர்வைவ் ஆகியிருக்காங்க. அது எங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் உள்ள அந்த வாட்டர்ஸ், இந்தியன் வாட்டர்ஸ், சப்கான்டினென்டல் வாட்டர்ஸில் நடந்திருக்கு. இதனால் என்ன ஒரு அலிகேஷன் என்னென்னா, இந்தியா ஈரானை காட்டி கொடுத்து விட்டது, பீட்ரேயல் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு நிறைய கழுவி ஊற்றிருக்காங்க கமெண்ட்ஸில். இந்தியா மிக சிறந்த நண்பனான ஈரான், இப்போ உள்ள சமீபத்திய நட்பு கிடையாது, காலங்காலமாக ஈரானுடன் இருந்து வருகின்ற நட்பு, ஈரான் செய்து வருகின்ற நிறைய ஒரு சப்போர்ட், அது ஆயில் அண்ட் கேஸில், க்ரூட் ஆயிலில் ஆரம்பித்து பல விஷயங்களில் இந்தியாவினுடைய சிறந்த நண்பன் ஈரான். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்தியன் வாட்டர்ஸில் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது இந்திய இராணுவத்தினருடைய தலையீடு இல்லாமல் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. இது கண்டிப்பாக பீட்ரேயல், காட்டி கொடுத்த ஒரு விஷயம், நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், ஆனால் உறுதிப்படுத்தப்படாத, எவிடன்ஸ் இல்லாத, சான்று இல்லாத செய்திகள் பரவி வருகின்றன. ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த விஷயத்தை மேம்போக்காக பார்த்துட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்பிங் டு எ கன்க்ளூஷன் சொல்லுவாங்க, ஒரு முடிவுக்கு குதிக்கிறது. அதுக்கு சாட்சிகள் இருக்காது, ஆனால் சூழல் அப்படியே பார்க்குறப்போ இந்த டாட்டையும் அந்த டாட்டையும் இணைக்கிறப்போ இதுவாக தான் இருக்கும். இந்த மாதிரியான அனுமானங்கள், யூகங்கள், ஸ்பெக்யூலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அசம்ஷன்ஸ், இது எல்லாமே சான்று இல்லாமல் விஷயங்களை நம்ம பரப்பவே கூடாது. இந்தியன் வாட்டர்ஸில் நடந்ததுனால அது இந்தியாவினுடைய தூண்டுதலாகத்தான் இருக்க வேண்டுமா, இந்தியா செய்த நம்பிக்கை துரோகமாகத்தான் இருக்க வேண்டுமா, இந்தியாவினுடைய காட்டி கொடுத்த தன்மையாகத்தான் அதை பார்க்க வேண்டுமா? ஃபஸ்ட்டு இந்தியன் வாட்டர்ஸில் அந்த ஐஆர்ஐஎஸ் டீனா வர்றப்போ அதை அடைக்கலம் கொடுத்து, கொச்சின் துறைமுகத்தில் இந்தியன் வாட்டர்ஸில் அந்த டேங்கருக்கு அடைக்கலம் கொடுத்து டாக் பண்ணி அதில் உள்ள மெரினர்ஸில், அதில் ஆன்போர்டில் இருந்த கிட்டத்தட்ட 136 பேருக்கும் தங்க இடம் கொடுத்து, உணவளித்து, அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட், இந்தியனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்படி இருக்கிறப்போ இந்த தாக்குதல் நடந்தது ஸ்ரீலங்காவுக்கும் பக்கத்தில், அந்த வாட்டர்ஸுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியா இந்திய பெருங்கடலில். அப்போது அது நடந்ததுக்கும் நமக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான நேரடி தொடர்புன்னு நிரூபிக்கிற மாதிரியான எந்த சான்றுகளும் இல்லை. ஓகேங்களா? அமெரிக்கன் டார்பிடோ, அதனுடைய மிகப்பெரிய ஒரு இராணுவ தளவாடத்தை வைத்து அந்த டேங்கர்னுடைய கீழ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு தடத்தை அப்படியே அழிக்கிற மாதிரி, அந்த நிலைப்பாட்டை, ஸ்டேபிளாக இருந்த அந்த டேங்கரை அப்படியே தண்ணியில் மூழ்கை செஞ்சிருச்சு அமெரிக்கனுடைய தாக்குதல், தளவாடத்தினுடைய தாக்குதல், ஸ்ட்ராங்கான தாக்குதல். கப்பல் டேங்கர் உடனே மூழ்கியது. ஏகப்பட்ட பேர் எல்லாமே தத்தளித்து இறக்குறாங்க. ஆக்சுவலாக 104 பேர் இறக்குறதா சொல்கிறாங்க. பாவம் இல்லைங்களா? எவ்வளவு கஷ்டமான ஒரு நியூஸ். மனித உயிர்களுங்க, விலை மதிப்பற்ற உயிர்கள், மனிதாபிமானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது இல்லைங்களா? இதில் என்னன்னா, இந்திய அரசாங்கத்தை இந்த விஷயத்தை வச்சு குறை சொல்கிறது, பீட்ரேயல்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. நியாயத்திற்கு எப்போவுமே நம்ம நியாயத்தின் பக்கம் நிற்கணுங்க. ஈரானுக்கு எப்போவுமே நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, ஈரானும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இட்ஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்லினஸ், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் பிரதர்லிஹுட். ஈரான் ஏகப்பட்ட ஒரு சப்போர்ட், இந்தியாவும் அதுக்கு பதில். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ நடக்கின்ற இந்த வார் சுச்சுவேஷனில் ஈரானுக்கு எதிராக இருக்கின்ற இஸ்ரேலுக்கு இந்திய அரசு தரப்பிலிருந்து போய் இப்போது நடக்கின்ற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது ஒரு தனி சாப்டர். ஓகேங்களா? இந்திய அரசாங்கத்திலிருந்து இஸ்ரேலுக்கு போனதெல்லாம் அது ஆதரிக்கிறதுலாம் ஒத்துக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். ஆக்சுவலாக இஸ்ரேலை ஒரு நாடாகவே ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உலகத்தில் உள்ள ஸ்டாண்டர்டாக பல நாடுகள் ஒரு மனதாக பேசிகிட்டு இருக்கிற வேலையில் அங்கே போய் அந்த மாதிரி செஞ்சது அது வேறு சாப்டர். அது செய்யக்கூடாது. ஆனால் இப்போ நடந்திருக்கின்ற இந்த தாக்குதலுக்கும்
இந்திய கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருப்பதற்கான சாட்சிகள் சுத்தமாக இல்லை. அவங்களுக்கு ஆதரித்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு இடம் கொடுத்து உணவளித்து இருக்கிறப்போ அமெரிக்கன் இது தாக்கியிருக்காங்க. இந்திய கவர்மெண்ட்டும் இந்தியன் நேவியும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் எங்களுடைய இதுக்கும் சப்போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இது வந்து ஆக்சிடென்டலாக நடந்த விஷயம்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம குறை காணும் அந்த கண்ணாடியை போடவே கூடாது. சான்றுகளை, அதாவது ப்ரூஃப்ஸை, ஒரு மெஷரபிளான ஒரு விஷயத்தை, சான்றுகளை, உண்மை நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நம்ம பேசுகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ எக்ஸ் தளத்தில் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறதுக்காக அவங்கள போட்டிருக்கிறது உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக உண்மைக்கு எப்போவுமே மிகப்பெரிய பலம் இருக்குது. அது பொய்யின் பக்கம் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் ட்ரெண்டு ஹேஷ்டேகு பரப்புதல் இருந்தாலும் கூட உண்மை தான். ஆனால் இந்த விஷயம் போக போக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். சான்றுகள் போக போக ஏதாவது இருந்தால் தெரிய வரும். ஆனால் இது வரைக்கும் சான்றுகள் அப்படி எதுவுமே இல்லை, அது உண்மையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏனென்றால் நம்பிக்கை துரோகம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் ஈரான் போன்ற நண்பனுக்கு இத்தகைய விஷயங்களை இழைக்கவே கூடாதுங்கிற அந்த ஒரு மனசாட்சி நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொரு சிட்டிசன்ஸில் நம்ம மனசுலையும் இருக்குது, கவர்மெண்ட் மனசுலையும் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம். அது பொய்யாவே இருக்கட்டும். ஆக்சுவலாக ஹேஷ்டேக் பரவுறதுக்காக அது உண்மையாகிவிடக்கூடாது. உண்மையாக இல்லை அப்படின்னு நம்புவோம், உண்மையாகிவிடவும் கூடாது, உண்மையாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டை வைப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் ஈவினிங்.